இல்லஸ்ட்ரேஷன் 1 to 5ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் பற்றி பார்த்தோம். இல்லஸ்ட்ரேஷன் 6ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபைர்ஸ் போட்டு கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7ல இது ரெண்டுத்தையும் கலந்து பார்க்க போகிறோம். நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து எது அசட் எது லயபிலிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது கேஷ் கொடுத்துருக்காங்க. கேஷ் 5000 அதை நம்ம அசட் சைடில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கும் ஒரு அசட், அதையும் நம்ம அசட் சைடில் நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்டு பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் ரிசீவபிளையும் நம்ம அசட் சைடில் நோட் பண்ணுறோம், ஏன்னா இதுவும் நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர். ஆஸ் யூஷுவல் ஃபர்னிச்சருங்கிறது ஒரு அசட், ஸோ அதையும் நம்ம அசட் சைடில் எழுதிக்கிறோம். அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங்கும் ஒரு அசட் தான், ஸோ அந்த அசட்டையும் நம்ம அசட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டெப்டார். ஸோ டெப்டார்ஸ் கிட்டே நம்ம காசு வரப்போகுது, அந்த டெப்டார்ஸையும் நம்ம அசட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸுங்கிறது ஒரு லயபிலிட்டி, பிகாஸ் அவங்களுக்கு நம்ம திரும்ப பே பண்ணணும். அந்த கிரெடிட்டாரை நம்ம லயபிலிட்டி சைடில் நோட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கேஷ் அட் பேங்க் இருக்குது. ஸோ கேஷ் அட் பேங்க்ங்கிறது ஒரு அசட், ஸோ அதை நம்ம அசட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபைனலி லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பில்ஸ் பேயபிள். அந்த பில்ஸ் பேயபிள் நம்ம லயபிலிட்டி சைடில் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக அசட் சைடோட டோட்டல் வந்து எவ்வளோ வருதுன்னா 1,03,000 வருது. அதுவே லயபிலிட்டியோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தான் வருது. இந்த 1,03,000 15,000 மைனஸ் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிற கேபிட்டல் தான் 88,000. ஸோ அசட் மைனஸ் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் 1,03,000 மைனஸ் 15,000 இஸ் 88,000. இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ நாள் நம்ம போட்டது வந்து இந்த ப்ராஃபிட் லாஸாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம வந்து ஃபார்மேட் படி பிரிச்சிடலாம். க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம், அந்த ஆன்சர் ஒரு பக்கம் எழுதிக்கலாம். டிராயிங்ஸு அதை நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டலு, அப்புறம் வந்து அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைடில் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு இருந்த ரிசல்ட் படி க்ளோசிங் கேபிட்டலையும் டிராயிங்ஸும் வச்சு பார்க்கும்போது 1,03,000 வருது. அதுவே ஓப்பனிங் கேபிட்டலும் அடிஷ்னல் கேபிட்டலும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 95,000 வருது. ஸோ இந்த 103லேருந்து இந்த 95,000 மைனஸ் பண்ணும்போது 8,000 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இந்த சம்பளம் கிடச்சிருக்கு.